வாழ்க்கையில் வந்து ஓகே இது போச்சுன்னா இன்னொன்று உனக்கு பெருசாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விதி. அது எப்போவுமே மாற்றப்படாது. ஒரு டவுன் வந்தால் ஒரு அப் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது உண்டு. நான் இப்போ ஒரு மிகப்பெரிய இழப்பை நான் இழந்திருக்கேன். எனக்கு உடன்பிறவா தம்பி, ஆல்மோஸ்ட் எனக்கு சன் மாதிரி, அவரை நான் இழந்துட்டேன். இப்போ தான் ஒரு 16 நாள் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு நீ இது எப்படி நீ ஈடுகட்ட போற அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நானே உனக்கு வரேன் உறுதுணையா அப்படின்னு இவர் எனக்கு வந்துட்டாரு. ஸோ இது வந்து என் தம்பி எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி நான் நினச்சிக்கிறேன். நன்றி. அவரே தான் திரும்பி வந்திருக்காரு. ஆனால் அவர் பால் சாதம் சாப்பிடுவாருலாம் எனக்கு தெரியாது. நான் விளையாட்டாக சொன்னேன், ஒரு 3 நாளைக்கு சுவாமி பால் சாதம் சாப்பிட சொல்கிறாருன்னு. அப்புறம் பார்த்தா அவருக்கு அதுதான் சாப்பிடுவாரான். அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஆன்மா ஜென்ம பந்தம்ங்கிறது, இறந்தவர்கள்லாம் கடவுள் ஆகிடுறாங்கங்கிறது எவ்வளோ உண்மை. நம்ம நிறைய விஷயம் தெரியாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் தெய்வத்துக்கு புரியுது. எனிவே ஷீ காட் ஹர் சன் அகெயின் தான் நான் சொல்லணும். திரும்ப அவங்களுக்கு கிடைத்த மகன் திரும்ப கிடைத்திருக்கிறார் விஷ்ணுமாயாவின் வடிவிலே. விஷ்ணுமாயாவுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது இவர்களுடைய இணைப்பு பாலமாக இந்த நிகழ்ச்சி நடந்து போச்சு. அது இயல்பாக அதுவாக நடந்துருச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனிவே மேடம், நீங்கள் அடிக்கடி ஸ்ரீமடம் வரணும். நீங்கள் விஷ்ணுமாயா பிடிச்சிக்கணும். அவரே உங்களை தேடி வந்த தெய்வம். வீடுதோறும் விஷ்ணுமாயா மேடத்திலிருந்து தொடங்குகிறதுன்னு வச்சுக்கலாம்.